இந்த இடம் பாருங்க எந்த அளவுக்கு அமைதியாக இருக்குது அப்படின்றத. எனக்கு சத்தமாக பேச எனக்கே வரமாட்டேங்குது. இந்த அமைதியை நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விரும்ப மாட்டேங்குது மனசு. இப்போ அதனால நானே சைலண்டாக தான் பேசுகிறேன். எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இலங்கையில் ஒரு சில விஷயங்கள் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் அப்படின்றதுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த கல்லால் வடிக்கப்பட்ட இந்த தூண்கள். இந்த தூண்கள்லாம் இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நினைவு படிமங்களாக தான் இருக்குது. இந்த ஓவியங்களாக இருக்கட்டும், இந்த இதில் பாருங்கள் பதிச்சிருக்காங்க 1880ஆம் ஆண்டு அப்படின்றத மேலே என்னமோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றது தெரியலை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓவியங்களும் கூட என்ன செய்யுதுன்னு கேட்டால் ஏதோ ஒரு விஷயங்களை மென்ஷன் பண்ணி நிற்கிது. இங்கேருந்து பார்க்கும்போது இந்த புத்தர் சிலை ரொம்ப அழகாக தெரியுதுங்க. உள்ளுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பேக்கை எங்களை வச்சிரும். நான் பேக்கை எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா வெயிட்டுங்க, பயங்கர வெயிட்டு. இந்த ஒன்று பயங்கர வெயிட்டாக இருக்குது. 1/2 கிலோ சரி இருக்கும், 500 கிராம். ஃபஸ்ட்டு உள்ளுக்கு நிறைய ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், இந்த ஓவியங்கள்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உள்ளுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கேமராவை தடை செஞ்சிருக்காங்க. உள்ளுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பகுதியை வெளியில் வீடியோ பண்ணிக்குவோம். இதெல்லாம் ரீசண்டாக இப்போ எனக்கு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓட்டம் மனசுப்படியில் என்னத்துக்கு வச்சுருக்காங்க அப்படின்றது தெரியலை.